கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நேரடியாக உங்களை சந்திக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த அருமையான காணொளி மூலமாக தேவன் உங்களை சந்திக்கும்படியாகவும் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காய் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான 23/5/2021 ஞாயிற்றுக்கிழமை நம் அனைவரும் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். அனைவரும் வந்து அமர்ந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பரிசுத்த ஆராதனையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை நோக்கி பார்த்ததுண்டு. ஆனால் இப்படிப்பட்ட காலத்திட்டத்திலே ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்திலே உம்மை நோக்கி பார்க்கவும் தர்மையான பரிசுத்த ஆராதனைகளை அவரவர் தங்கள் தங்கள் வீடுகளிலே அமர்ந்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஆராதிக்க நீர் கொடுத்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, அவரவர் தங்கள் தங்கள் வீடுகளில் அமர்ந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவரே என் குடும்ப தேவைகளை சந்திக்க வேண்டும், ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறேன், வசனத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த நோக்கத்திலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த நோக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நிறைவேற்றி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் ஆளுகை புரியட்டும். தேவ வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை படுக்கையிலே இருப்பார் என்று சொன்னார், இதோ இந்த துதி ஆராதனை வேளையிலே, வசனத்தை கேட்கிற வேளையிலே, ஜெபிக்கிற இந்த வேளையிலே ஒரு உயிர் மீட்சி உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் துள்ளி எழுந்து அமர்வார்களாக. உம்மை துதிக்கிற நாவுகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து புதிய பலத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் ஆண்டவரே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தரும் அருமையற்றதும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு பெறுகிற அனைவருக்கும் மீண்டுமாக என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். ஆகையினாலே நம்ம எல்லாம் சேர்ந்து துதிக்கும் போது என்ன செய்யணும்? சேர்ந்து துதிக்கணும், சேர்ந்து பாடணும், கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சொன்னபடி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆகையினாலே நாம் நேரடியாக துதி ஆராதனைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை
செலுத்துகிறோம். மகா பரிசுத்தரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவாயிரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம், ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமாகிய என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். தாவீது தேவனை ஆராதிக்கும் பொழுது இந்த வசனத்தில் 7 முறை சொல்லுகிறதை பார்க்கணும். என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன் என்று சொல்லி 7 முறை சொல்லி கர்த்தரை ஆராதிப்பான். சொல்லி 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 தேவனை அவன் துதிக்கிறான். அவன் இப்படி துதிக்கும் போது தேவன் அவனுக்கு என்ன செய்தார் தெரியுமா? 3 காரியங்களை செய்தார். 3 காரியங்கள். ஒரு கை நீட்டி பிடித்து அவனை தூக்கி விட்டாராம். அவனை தூக்கி விட்டார். பிரச்சனையில, நெருக்கத்தில், உளையான சேற்றில் இருந்த போது அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனை அதிலிருந்து கை நீட்டி பிடித்து அவனை தூக்கி விட்டார். பகைக்கிறவன் கைகளில் இருந்து விடுதலை கொடுத்தார். தேவன் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார். இது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை தப்புவித்தார். அதே போல இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்து நான் தப்புவிக்கப்படணும், எல்லா நோயிலிருந்து நான் விடுவிக்கப்படணும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரிய, கர்த்தரை நாம் அப்படியே தாவீதை போல, ஆண்டவரே என் கன்மலையே, நீரே என் கன்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கன்மலை என்று சொல்லி நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருப்பார். ஹல்லேலூயா. நீரே என் கன்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி கர்த்தரை ஆராதித்து, ஆமென். நீரே என் கன்மலை, நீரே என் கோட்டை. தாவீது சொன்னதான், என் கன்மலை, என் கோட்டை. ஆமென். துதிக்க துதிக்க விடுவிக்கப்பட்டது போல நம்மளை துதிக்கும் பொழுது உங்க பிரச்சனைக்கு ஒரு விடுதலை. நோயில இருக்கிறீங்க, கர்த்தர் தப்புவித்து விடுதலை கொடுக்குவார். எழுப்ப போறீங்க. ஹல்லேலூயா. பாடலை பாடி துதிக்கும் போது நோயிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, எல்லா பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க போய் தப்புவிக்க போகிறார். ஆமென். நீரே என் கன்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. நீரே என் கன்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, ஆமென், மதிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு, சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து, தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம்.
செய்தி மங்களை போல ஓட செய்தி உயர அமர செய்தி உயர அமர செய்தி மங்களை போல ஓட செய்தி மங்களை போல ஓட செய்தி மங்களை போல ஓட செய்தி உயர அமர செய்தி உயர அமர செய்தி ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் மங்களை போல ஓட செய்தி மங்களை போல ஓட செய்தி உயர அமர செய்தி ஆமென் உயர அமர செய்தி ஐயா சோத்திரம் எல்லாம் சேர்ந்து சோத்திரம் ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் செல்லட்டும் செல்லட்டும் ஜெகக்கோடி சோதி சேனை ஹல்லேலூயா வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவன் ஹல்லேலூயா செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை ஹல்லேலூயா வெல்லட்டும் எரிகோவை ஹல்லேலூயா காண்பிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் ஆமென் பார்க்கும் எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும் காண்பிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் ஹல்லேலூயா எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும் பாரக்கட்டும் சிலுவையில் ஜெய கொடி ஹல்லேலூயா உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம் ஹல்லேலூயா பறக்கட்டும் பாரக்கட்டும் ஜெய கொடி உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம் ஹல்லேலூயா காண்பிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் ஆமென் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கோரி பலவ சபரி பலமா கோரி பலா சிகர பலமதர சிகர பலமதர கர பல ஹல்லேலூயா இயேசுவே நன்றி ஆமென் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தம் ஹல்லேலூயா அல்லாஹ்வில் நிறைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் எல்லாரும் உற்சாகமா சிகர பலமதுர கனகர பலமா இனபலம ஷபரி பலமதுரி கனகர பலமா ஓர கனக சிகரமா தேவ ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார் தேவ ஆவியானவர் நிரப்புகிறார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு நிரப்பப்படுவோம் இந்த காலை வேளையில தேவனுடைய அபிஷேகத்தை நிரப்புவார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் கர்த்தருடைய அபிஷேகத்தை கொண்டிருக்கிறார் பாட 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 தேவனுடைய அக்கினி அபிஷேகம் தேவனுடைய அபிஷேகம் அது இப்பொழுதே ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார் 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 நீ ராபாலா பாபா ஷக்கர பலமா இவி காலக துரி காலகர பலமரி பலமா ஒரு காலக ஷவரி பலமதுரா நல்ல ஆவியோடு நிறைந்து ஒரு விடுதலை வேணும் ஒரு விடுதலை மகளை கர்த்தருக்கு விடுதலை கொண்டிருக்கிறார் வியாதிகளோட விடுதலை இப்ப நீ துதிக்கிற வேலைகளை கர்த்தருடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது கர்த்தர் கால்களை பலப்படுத்துகிறார் கைகளை பலப்படுத்துகிறார் உன்னை தொட்டிருக்கிற இந்த காய்ச்சலின் வியாதியிலிருந்து இயேசு இப்பொழுது ஒரு விடுதலை கொண்டிருக்கிறார் எழும்பு 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 ஹல்லேலூயா எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள் ஹல்லேலூயா முழங்க
முழங்கட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோன் சேனைகள். ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. கைகளை தட்டி இயேசுவே நாமே கர்த்தருக்கு சொந்தமாகும். எனக்கு அருமையான மகனே, இயேசுவின் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கிறார். நீ கர்த்தருக்கு சொந்தமான பிள்ளை, நீ கர்த்தருக்கு சொந்தமான குடும்பம். கர்த்தர் கண்ணீரை துடைக்கும்படியாய் வந்திருக்கிறார். கர்த்தர் வேதனைகளை மாற்றும்படியாய் வந்திருக்கிறார். கர்த்தர் தீராத இந்த படுக்கையிலிருந்து கர்த்தருக்கு விடுதலை, கர்த்தருக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு விடுதலை, இப்படி விடுதலை வர முடியும். பயப்படாதே, கலங்காதே. ஒரு தேவையை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியான ஒரு அற்புதத்தின் கரம் நீட்டப்படுகிறது. எல்லா சரீர உறுப்புகள் எல்லாம் உனக்கு சரியாய் செயல்படுத்தத்தக்கதாய் தேவனுடைய அற்புத வல்லமை, உணவளிக்கிற வல்லமை, மாற்றுகிற வல்லமை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். இல்லபடியாக எழுந்து நின்று கொள். ஆண்டவரை நாம் ஆராதிக்கிற போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. என் கண்ணீரை துடைக்க ஒருவருமே இல்லை. வேதனையோடு கூட இருக்கலாம். எனக்கு உண்மையான தெய்வ பிள்ளை, உன்னத பாட்டு 8:3 சொல்லுகிறது, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, ஒரு வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. உன்னத பாட்டு 8:3 His left hand is under my head and his right hand embraces. அருமையான வார்த்தை. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆராதிக்கிற இந்த வேளையில ஆண்டோடைய இடது கரம் உன் தலையின் கீழ் வந்திருக்கிறது. உன் தலையின் கீழ் வந்திருக்கிறது. His left hand is under your head. Jesus left hand under your head. ஹல்லேலூயா. வந்திருக்கிறது. வலது கரமோ உன்னை அணைத்துக் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. இடக்கையால் தாங்குகிறீ. சொல்லுங்க. இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையால் தழுவுகிறீ. கர்த்தருடைய கரம் வந்திருக்கிறது. ஆமென். அவருடைய இடது கரம் தலையின் கீழே வந்து விட்டது. வலது கரத்தை அணைத்துக் கொள்ளும்படியாய் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையால் தழுவுகிறீ. இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையால் தழுவுகிறீ. எனக்கு ஒரேவரே இதயம் ஆழ்பவரே. எனக்கு ஒரேவரே இதயம் வாழ்பவரே. செல்லலாரோ உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ரட்சிநாயகரே
பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. இன்னொரு விஷயம் சேர்ந்து என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், இருள உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். சிகரமலமதரகர உமக்கே ஸ்தோத்திரம். சிகரமலம ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கோடான கொடி ஸ்தோத்திரம். நீங்க போதும் ராஜா, உடைய சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிற அந்த வேளையில உடைய சமூகம் எனக்கு முன்பாக வந்திருக்கிறது, அது எனக்கு போதும். இந்த சமூகம் என் தேவைகளை எல்லாம் சந்திக்கும். இந்த சமூகம் என் பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வரும். இந்த சமூகம் என் காரியங்கள் எல்லாம் மாற்றி போடும். இந்த சமூகம் என் வியாதியெல்லாம் மாற்றி போடும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறங்க என்னோடு கூட சேர்ந்து. ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு சொல்லுவோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே
போதும். ஆண்டவரே உங்க அன்பு எனக்கு போதும் சொல்றவங்க, ஆண்டவரே நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவரே கிருபை எனக்கு போதும். ஆண்டவர் பவுலை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், என் அன்பு உனக்கு போதும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ஏதோ இந்த கோர பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய சத்துருவின் வல்லமைகளில் சிக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கிருபை போதும். எத்தனை அலைகள் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அலையின் மேல் நடக்கிற தேவன், அலையின் மேல் நடக்கிற தேவன் அவர். எத்தனை அலைகள் வந்தால், எத்தனை கொரோனா அலை வந்தால், அது 1, 2, 3 ஏன் வேதத்தில் சொல்லப்பட்டவர் 7 விதமாய் சூரியத்தின் 7 அலை வந்தால் அது ஒன்று உன்னை சேதப்படுத்தா. தேவ கிருபை எனக்கு போதும். ஓ அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட, உங்க அன்பே போதும், உங்க கிருபை போதும், உங்க தயவே போதும், நீரே போதும். சொல்லுங்க அப்படி, ஆண்டவரே இயேசுவே நான் கடந்து வந்த காலமெல்லாம் உம் கிருபை போதும், அன்பே போதும், கிருபை போதும், உங்க தயவே போதும், நீரே போதும். உங்க அன்பே, உங்க கிருபை போதும், இயேசுவே காலமெல்லாம் உம்மையே உயர்த்திடுவே, என் உயிர் இருக்கும் வரை உம் புகழ் பாடிடுவே. என் ஜீவ காலமெல்லாம் உம்மையே உயர்த்திடுவே, எண்ணெயால் அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பிடுதே ஆனந்த தைலத்தினால். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்திடுவே, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்திடுவே, என் பாத்திரம் நிரம்பிடுதே, என் பாத்திரம் நிரம்பிடுதே ஆனந்த தைலத்தினால். என் பாத்திரம் நிரம்பிடுதே ஆனந்த தைலத்தினால்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நன்றாக நாம் துதித்து ஆராதித்திருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் பிறந்தநாள் காண்கிறீர்களோ அவங்களுக்காக நான் முதல்ல ஜெபம் பண்ணுவேன். இரண்டாவது திருமண நாள் காண்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஒருவேளை இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கிற பிள்ளைகள் நீங்கள் எழுந்து நிற்கலாம் அல்லது நீங்கள் முழங்கால் படியிடலாம். அன்பின் பிதாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன். இந்த வாரத்திலே பிறந்தநாள் காண்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நின்று கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டிலும் உம்முடைய ஆலயத்தில் வந்து நிற்கிற அனுபவம் உண்டு. ஆனாலும் கடந்த வருடம் போல இந்த வருடமும் ஆண்டவரே தங்கள் வீடுகளிலே அமர்ந்திருந்து ஆண்டவரே என்னுடைய பிறந்தநாளை ஆசீர்வதியும் என்று சொல்லி தங்களை தாழ்த்துகிற அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கொடுத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று சொன்னது போல இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாகி சந்தோஷத்தின் ஆண்டாகி மாற்றி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை பிறந்தநாள் காண்கிற பிள்ளைகள் இந்த வேளையில் வியாதியோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு குணமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலத்தினாலே இடை கட்டி ஆண்டவரே இந்த புதிய ஆண்டை ஆசீர்வாதமே கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். விஷ் யூ many more happy birthday சார். சரியா? இரண்டாவதாக நாம் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் காண்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. சிலவர் மனசில் நினைக்கிறீங்க, போன வாரமே என் பிறந்த நாள் வந்துருச்சு, திருமண நாள் வந்துருச்சு. சரி, அவங்களுக்கு சேர்த்து 2 பேருக்குமே சேர்த்து ஒரே அடியாக ஜெபம் பண்ணிடுவோம். ஆகையினாலே அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே திருமண நாளை காண்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று சொன்னது போல இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு பூரண சமாதானத்தின் ஆண்டாக மாற்றி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நல்ல பூரண சமாதானம் இப்பொழுது அவர்கள் வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே இறங்கி கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நீங்கள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். உங்களுடைய அந்த ஸ்பெஷல் ஆஃபரிங்கை நீங்கள் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யலாம், உங்கள் கவர்லேயே போட்டு கூட வைத்துக்கொள்ளுங்க. ஒன்றும் அவசரம் போட்டு வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன். நல்ல கவனிங்க. சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் இருக்கிறது. ஆகையினாலே ஒழுங்கு கிரமமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் அப்படிதான் இருக்க வேண்டும். இன்று எங்கு பார்த்தாலும் இந்த 2வது கொரோனா அலையின் தாக்கம் அதிகமாக இருப்பதினாலே எனக்கு அருமையான சபை விசுவாச பிள்ளைகளை, நீங்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே கடந்து போக வேண்டாம். தேவைக்கு போகும் பொழுதும் கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் அணிந்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்தபடியாக நான் ஏற்கனவே கடந்த ஆண்டிலே வந்து டயத்தில் சொல்லபடியே ஒவ்வொரு நாளும் கவனிங்க, ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 91 காலையில் எழுந்து குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர் வாசிக்கணும். கம்பல்சரியாக நீ வாசிக்கணும். வாசித்து உங்களுடைய ஜெபத்தை முடிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 91 நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும்.
அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் இந்த உங்களுடைய ரெகுலர் ஜெபத்திலே இந்த கோவிட்-19 தாக்கங்கள் குறையும்படியாய் நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேசத்தில் இருக்கிற எல்லா நபர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக காணப்படுங்கள். அதோடு கூட நம்ம தேசத்தை ஆளுகிற அனைத்து தலைவர்களுக்காகவும் நாம் என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் தேசத்தை ஆளுகிற பிள்ளைகளுக்காக, தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதோடு கூட எங்கு பார்த்தாலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அநேக முன்கள பணியாளர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அநேக டாக்டர்ஸ்கள், செவிலியர் ஆகினாலே இந்த முன்கள பணியாளர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவர்களுடைய பாதுகாவலை, அவர்களுக்கு பாதுகாவல் தேவன் கொடுக்கத்தக்கதாய் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆலயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே அதிசீக்கிரத்தில் தேவன் ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில் நாமெல்லாம் சேர்ந்து கர்த்தரை துதிக்கணும். ஆகையினால எல்லாரும் சேர்ந்து துதிக்கத்தக்கதான வாசல்களை கர்த்தர் திறக்கும்படியாய் அதற்கேற்ற காரியங்களை ஜெபம் கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்களே. மாத்திரமல்ல, ஆலயத்தினுடைய தேவைகள் அதிகம் உண்டு என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாகவும் தேவனே அதை சகல நன்மையான ஈவுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கணும். எல்லாவற்றையும் ஒவ்வொரு மாதத்துக்கு என்னென்ன காரியங்கள் தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அனுதினம் மன்னா என்று சொல்லி வேத வசனத்தை 7 நிமிடத்தில் அந்த செய்தி வரும். ஜெபத்தோடு கூட செய்தி வருகிறது. அனைவரும் அதை பார்க்குறீங்க, நன்றி. அது நிமித்தம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று அநேகர் ஃபோனில் பேசுகிறீங்க, நன்றி அவர்களுக்காக. அது மாத்திரமல்ல, வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலும் உங்களுக்கு பாஸ்டர்மா என்ன செய்கிறாங்க, 10:30 மணிக்கு நினைக்கிறேன் இல்லையா, 10:30 to 12 தேவன் எந்த நேரம் வைத்திருக்கிறார். ஸோ ஆண்டவருடைய ஆவியார் வழிநடத்துக்கு பிரகாரம் நடத்துவாங்க. அதனுடைய அனைத்து விசுவாசிகள், நல்ல கவனிங்க, அனைத்து விசுவாச பிள்ளைகள் யாவரும் அந்த ஜூம் ஆப்பில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வீட்டில் தானே இருக்கிறீங்க. இதுக்கு முன்பு தான் என்ன செய்ய முடியலை, வர முடியலை, தேவனுடைய சமூகத்தில் வர முடியலை என்று சொல்லி அநேகர் சொன்னீங்க. ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிற நீங்கள் இந்த அருமையான உபவாச கூடுகையிலே நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நான் சொல்வேன், இவகை பிசாசுகள் ஜெபத்தினால் உபவாசத்தினுமால் என்று வேறு விதத்திலும் புறப்பட்டு போகாது. அப்போ சரியாக நீங்கள் அந்த ஜூம் ஆப்பில் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அந்த உபவாச கூடியில் கலந்து கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான வியாதிகள் வராதபடிக்கு கர்த்தர் நிச்சயம் பாதுகாப்பார். குடும்பத்துக்காக, சபைக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கிற அந்த நேரத்தை ஒருபோதும் என்ன செய்யாதீங்க, இனிமேல் இழந்து போகாதுங்க. எச்சரிக்கையாக இருங்க, சரியாக கலந்து கொள்ளுங்க. அதோடு கூட இந்த சண்டே சர்வீஸில், ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சர்வீஸில் நீங்கள் எத்தனை பேர் இதை பார்க்குறீங்க என்பது எனக்கு தெரியலை. மற்றவர்களெல்லாம் மத சபையிலிருந்தெல்லாம் என்ன பேசுகிறாங்க, ஏன்னா யூடியூப்பில் போகிறதுனால அநேக நபர்கள் என்னோடு கூட பேசுகிறாங்க. ஆனால் நம்ம திருச்சபை விசுவாசிகள் சரியான நேரத்தை கடைபிடித்து அமரிங்களா என்று எனக்கு தெரியலை. ஆகையினால நீங்கள் இன்னையிலிருந்து ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கீழே ஒரு கருத்து கணிப்பு இருக்கா இல்லையா, கீழே இருக்குது தெரியா, கமெண்ட்ஸும் போட்டிருக்கா. அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்த உடனே ஒரு அழுத்தி பிரைஸ் லார்ட் பாஸ்டர் உங்கள் பேரை போட்டு நான் வந்துட்டேன், அட்டன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்படியாக நீங்கள் செய்யணும். சரியா? குடும்பத்தில் சில பேர் என்ன செய்கிறோம், இப்போ அதிகமாக டிவியில் பார்க்குறீங்க. டிவியில் பார்க்குறதுனால 4 பேர் 5 பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆக எனக்கு தெரியணும் நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் உள்ளே உட்காரங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்க பேரை அந்த டைத்தை போட்டு பிரைசலான்னு போட்டால் போதும். வேறு ஒரு கருத்து சொல்லவே வேண்டாம். பிரைசலான் ஆமேன் அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்கள் நம்ம சபையில் யார் கரெக்டாக எவ்விதமாக சர்ச்சுக்கு வேகமாக முத வர்றாங்களோ அவங்களெல்லாம் பார்க்கிறேன். அதே போல் யார் சரியான வேலையில் அட்டன் பண்ணுறேன் என்பதை நான் பார்க்க போகிறேன். நீங்கள் உண்மையும் உத்தமமாக இருந்தால் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கிடைக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. ஆகையினாலே
உடனே வேகமாக கருத்துக்களை பிரைஸ்லாம் போட்டுட்டு திரும்ப உடனே கூட ஆஃப் பண்ணிட்டு கொடுன்னு போய் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சரியாக நீங்கள் கடைபிடிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அது சரியாக கடைபிடிக்க 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிற சரியான நேரத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். கேட்ட வசனத்துக்காக நம் கண்களை மூடி தேவனுடைய அளவில்லாத பிரசன்னம் இந்த வசனத்துக்குள்ள இறங்கி ஆசீர்வதிக்கும்படியதாய் எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷக்கலபலபரி பலபா எல்லாரும் மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. இயேசுவே, மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். மகா இருக்கு பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்களான கொடி சூத்திரம். அப்பா கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வார்த்தையினாலே நீர் எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து 3 விதமான காரியங்களை சுமந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கும். விசேஷமாக இந்த 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். துக்கங்களை சுமந்தார். இரண்டாவதாக, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நம்மேல் வந்திருக்கக்கூடிய நோய்கள், இந்த உலகத்திலே செயல்படக்கூடிய எல்லா நோய்களையும் இயேசு சுமந்திருக்கிறார். இயேசு சுமந்திருக்கிறார். நாம் நினைக்கிற நோய்கள் இன்றைக்கும் எல்லா நோய்களினுடைய தாக்கங்களும் இயேசு கிறிஸ்து சுமந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் வந்திருக்கிற இந்த கோவிட்-19 வல்லமையை அவர் சுமந்திருக்கிறார். அதனுடைய வேதனை அவருக்கு தெரியும். அவர் சுமந்தார். மூன்றாவது, 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம்,
1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்பது 2வது காரியம். 3வது காரியம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். உலகத்தினுடைய அத்தனை பாவங்களையும் சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் வெளிப்பட்டார். 3 காரியங்களை ஆண்டவர் இயேசு சுமந்திருக்கிறார். இந்த 3 மனுஷன் சுமக்கிறது. துக்கங்கள் மனுஷன் சுமக்கணும், நோய்கள் மனுஷன் சுமக்கணும், பாவங்களை சுமக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். எல்லாம் அவங்கதான் சுமக்கணும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக துக்கங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், பாவங்களையும் ஆண்டவர் இயேசு சுமந்திருக்கிறார். இன்னைக்கு நாம் தியானிக்கக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துக்கங்களை சுமந்தார். இயேசு நம்முடைய துக்கங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். ஏன் நம்முடைய துக்கங்களை அவர் சுமக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு நம்முடைய துக்கங்களை ஏன் அவர் சுமக்க வேண்டும் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் என் பிள்ளைகள் ஒருபோதும் இந்த துக்கத்தை சுமக்க கூடாது, இந்த துக்கத்தினுடைய வேதனை தாக்கங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது என்பதற்காக தேவன் நம்மேல் வைத்த அன்பின் காரணமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி, நீ போய் இந்த உலகத்துடைய சகல என் பிள்ளைகள் யாவருடைய துக்கங்களை சுமக்க வேண்டும் என்று அவர் மேல் அந்த காரியத்தை வைத்து அனுப்பினார். ஏன் அவர் சுமக்க வேண்டும் என்று தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை சுமக்கும் பொழுது நமக்கு வருகிற துக்கங்களை சந்தோஷமாக மாற்றத்தக்கதான ஒரு கிரியா உக்கியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். ஆமென். அனுப்பினார். அவர் சுமந்தபடியினாலதான், இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்தபடியினாலதான், இயேசு உலக மனிதனுடைய அத்தனை துக்கங்களை சுமந்தபடியினாலதான், அதனுடைய தாக்கங்களை அவர் அறிந்தவராய் அந்த தாக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். மாற்றுபடியாகத்தான் சிலுவையை சுமந்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். துக்கங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்தார். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் பல சூழ்நிலைகளிலே உருவாகும். அதில் ஒரு 3 காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. துக்கங்கள் எவ்விதமாய் மனிதரை தாக்குகிறது என்று சொன்னால், முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 34வது வசனம். தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இருட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோப்பு என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இவர் துக்கித்துக் கொண்டிருக்கிறார். வஸ்திரங்களை கிழித்து தன்னுடைய ஒரு அறையிலே போய் அமர்ந்து கண்ணீரோடு வேதனையோடு கூட போராட்டத்தோடு கூட அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். யாக்கோப்புக்கு வந்த துக்கத்தின் காரணம் என்ன? ஒரு முதலாவது மரண செய்தி துக்கங்களை கொண்டு வரும். யாக்கோப்புக்கு வந்தது ஒரு மரண செய்தி, ஒரு மரணத்துடைய செய்தி. அதை அவன் கேட்கிறான். அதன் நிமித்தம் அவன் சரீரம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. யாக்கோபுக்கு அநேக போராட்டங்கள். குடும்பத்தை விட்டு முதலாவது வெளியே தள்ளப்பட்டார். குடும்பத்தை விட்டு கடந்து போகிற ஒரு சூழ்நிலை. அவன் கடந்து போய் அங்கே பல இன்னல்கள்,
பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள் மத்தியில வாழ்க்கை. இந்த வேளையில 2 பரிவாரங்களோடு கூட அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வரும் பொழுது, பல போராட்டத்தை ஜெயித்து திரும்பி வரும் பொழுது, முதலில் ஒரு துக்க செய்தி. அது அவனால் நேசிக்கப்பட்ட 14 ஆண்டுகள் நேசிக்கப்பட்ட ராகேல் வழியில் வரும் பொழுது, இன்னும் தன் தகப்பன் வீட்டுக்கு போகல, தான் வாழ்ந்த இடத்துக்கு போகல, தன்னுடைய கூடாரத்துக்கு அவன் போகல. இதோ இது நான் வாழ்ந்த இடம், இது நான் வாழ்ந்த நிலங்கள், இது எல்லாம் என்னுடையது என்று சொல்லி அந்த இடங்களை எல்லாம் காண்பிக்கும்படியாக தன் குடும்பத்தோடு புறப்பட்டு போகிறான். ராகேலை அழைத்து வருகிறான். 2 பரிவாரங்கள் வருகிறது, இன்னும் போய் சேர விடவில்லை. சேர்வதற்குள்ளே முதலாவது ஒரு மரண செய்தி. ராகேல் மரித்து போனார். ராகேலுடைய மரணம் அவன் இருதயத்தை தாக்கி இருக்கிறது. அந்த தாக்கத்திலிருந்து கூட இன்னும் அவன் வெளியே வரவில்லை. அந்த தாக்கத்தை விட்டு வெளியே வராத நிலையில இருக்கும் பொழுது இன்னும் ஒரு செய்தி, அடுத்த செய்தி. இவன் அப்படியே மீறி வந்து அந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்து அமர்ந்த பின்பாக நேசித்த மனைவி மரித்து போனாள். அந்த தாக்கம் இருக்கிறது. இரண்டாவது, அவள் பெற்ற பிள்ளையாகிய யோசேப்பு மரித்து போனான் என்ற செய்தி வருகிறது. கொண்டு வந்தது யார் தெரியுமா? அவனுடைய பிள்ளைகள் தான். யோசேப்போடு கூட பிறந்த சகோதரர்கள் கொண்டு வந்து ஒரு பலவர்ணமான அங்கியை கொண்டு வந்து, அந்த அங்கியிலே துஷ்ட மிருகங்களுடைய ரத்தத்தை தோய்த்தவர்களாய் கொண்டு வந்து கொடுத்து யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார்கள், இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதானா என்று சொல்லி. எவ்வளவு வேதனை! அங்கியை பார்க்கிறான். அது ஒரு பலவர்ணமான அங்கி. 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பலவர்ணமான அங்கியை தயாரித்து தன்னுடைய மகனுக்கு அனுபவித்த அதே அங்கி, தன் மகனை அழகுபடுத்தி அதே அங்கி, நல்ல டிரெஸ், அழகான டிரெஸ். அந்த டிரெஸ்ஸை யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு போட்டு அழகு பார்க்கிறான். என் மகன் எவ்வளவு அழகாக இருக்கிறான். 17 வயது நிரம்பிய வாலிபன் அவன். ஒரு வாலிப தம்பி அழகு பார்க்கிறான். ஒரு ஆச்சரியம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல நான் சொல்றேன், இந்த காலத்துல இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருப்பார்களா என்றால் ஒரு கேள்வி வைக்க முடியும். ஏனென்றால் 17 வயது நிரம்பி விட்டாலே அவரவர்கள் தங்கள் விருப்பப்படிதான் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஒருபோது பெற்றோருடைய விருப்பத்துக்கு இணங்க எடுப்பதில்லை. தன் பெற்றோர் நேசிக்கிற பெற்றோர், என் மகனுக்கு இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டா அவன் அழகா இருப்பான் என்று நினைக்கிறார்கள். என்னுடைய மகளுக்கு இவ்வளவு ட்ரெஸ் போட்டா நல்லா இருப்பான் என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செயல்படுகிறார்களா? இல்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கிறது. பல குடும்பங்கள் விவரமா இருக்கும். எப்படி கேட்டீங்கன்னா, பெற்றோர் கொடுக்கிறதையும் வாங்கி கொள்வாங்க, தான் எடுக்கிறதை எடுத்துக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டு. அது நல்லது. ஆனால் இங்கே இந்த 17 வயது நிரம்பிய வாலிபன் தன் தகப்பனுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றும்படியாய் விட்டு கொடுக்கிறான். அந்த தகப்பன் அந்த பலவன் அங்கே அவனுக்கு கொடுத்துக்கிறான். கொடுத்து அழகு பார்த்த அதே வாலிபன் அந்த அங்கி ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டபடி கைகளில் வந்திருக்கிறது. யாக்கோபு பார்க்கிறான், இருதயம் துடிக்கிறது, வேதனைப்படுகிறான். ஐயோ, என் மகன் மரித்து போனான் என்ற ஒரு செய்தி. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை! அது மாத்திரமல்ல, அவன் துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது. அவன் மரித்து போயிருக்கலாம் என்ற செய்தி வருகிறது. இன்னும் அந்த சடலம் கூட வரலங்க. அவன் அந்த மரித்த சடலத்தை கூட அவன் பார்க்கவில்லை. அந்த மரித்த சரீரம் தன் வீட்டுக்கு வரவில்லை. துக்க நாட்கள் கொண்டாட வரல. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். ஆனால் அந்த செய்தி அவனை துக்கத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றும் அதே நிலைதான். இன்றும் அதே நிலையில் தான் தேசம் போய்கொண்டிருக்கிறது. அநேகருடைய காரியங்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கோவிட்-19 தாக்கத்தினாலே அநேக பெற்றோர்கள் மரிக்கிறார்கள், பிள்ளைகள் மரிக்கிறார்கள், குடும்ப தலைவர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சரீரம் ஒன்று கூட இதுவரைக்கும் தங்கள் வீடுகளுக்கு வர முடியவில்லை, தங்கள் குடும்பத்துக்கு வர முடியல. ஏன் ஆயிரத்துக்கு நேராய் வர முடியவில்லை? அனைத்து சடலங்களும் அடக்க ஆராதனைக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அக்கினி சூளைக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. காரணம், இந்த பயங்கரமான கோவிட்-19 கிருமிகளின் தாக்கம், ஒரு துஷ்ட மிருகத்தினுடைய தாக்கம். எவ்விதமா யோபு அந்த அருமையான யோசேப்புடைய சரீரத்தை கொண்டு வர முடியாத நிலை என்று சொல்லி அவனை உணர வைத்ததோ, அதுபோல இங்கே ஒரு உணர்வு. எங்கு பார்த்தாலும் மரிக்கக்கூடிய தன்மை,
அது மாத்திரமல்ல, யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும், எகிப்து தேசம் எங்கும், எகிப்து தேசம், அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கும். பெரிய ஒரு கூக்குரல், எங்கு பார்த்தாலும் பெரிய கூக்குரல் இருக்கிறது. ஏன் அந்த கூக்குரல்? எங்கு பார்த்தாலும் மரணத்தினுடைய ஓலங்கள், மரணத்தினுடைய காரியங்கள். எகிப்து தேசம் எங்கிலும் எங்கு பார்த்தாலும் ஒரு மரணம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அரண்மனை முதல் அடிமை வரைக்கும் மரண சம்பவங்கள் செய்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சொல்லப்பட்டு போனால் மரண ஓலத்தினுடைய சத்தம் எகிப்து தேசத்திலே கேட்பது போல இன்றும் கூட நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்டதான மரண ஓலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இது தேவனுடைய சித்தமா? தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் யாவரும் நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் சித்தம். தேவனுடைய சித்தம் எல்லாரும் ஜீவனோடு ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23-32 வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் துன்மார்க்கத்தில் சாகிறது எவ்வளவு எனக்கு பிரியமோ, அவன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்புவது அல்லவோ, அவன் பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். துன்மார்க்கத்தில் சாகிறது அல்ல, துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பணும். மனம் திரும்பி இயேசுவிடத்திலே வந்து அவன் மனம் திரும்புவதிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் ஜீவனோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிரசங்கி 7:17 சொல்லுகிறது, நீ உன் காலத்துக்கு முன்பே ஏன் நீ சாக வேண்டும்? காரணம் மனம் திரும்பாமல் போனதினாலே. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ சரியான நேரம், நீ மனம் திரும்பு. நீங்க மனம் திரும்புங்க. மனம் திரும்பும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று சொன்னார். என் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார், உன் நோய்களை நீக்குவார், உன் பாவத்தை மன்னிப்பார். இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஓ வாஷிக்கர் பாலமதுரை கனகரமா. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 3:2, மார்க் 1:4, லூக்கா 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்புங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதோ தேவனுடைய வார்த்தை வருகிறது. இது ஒரு கடைசி காலமாய் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் எழுகிற ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். தேவ பிள்ளையா, நீ மனம் திரும்பு. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். உங்கள் பாவம் சிவரண்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். அப்போஸ்தலர் புத்தகம் 17:30 சொல்லுகிறது, அறியாமையுள்ள காலங்களிலே தேவன் காணாது போயிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கு உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். ஒரு யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு பட்டணத்தார் மனம் திரும்பினார்களே, ஒரு பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு 5000 மனம் திரும்பினார்களே. இது ஒரு மனம் திரும்புகிற காலம். நீ மனம் திரும்புவாய் என்று சொன்னால் இயேசு உன் நோய்களை எடுத்து போடுவார், உன் வேதனைகளை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார். இப்பொழுதே அனுக்கிற கால தேவ சமூகத்திலே நீ மனம் திரும்பிக்கொள். தேவனுடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை இன்றைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறார். துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். துக்கங்களை இயேசு சுமந்தபடியினாலே, அந்த துக்கங்களை சிலுவையிலே சுமந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததினாலே அந்த
அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற அதிகாரத்தை அவர் உடையவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, ஆண்டுடைய சமூகத்தில் நீ மனம் திரும்பி அமர்ந்திருப்பதினாலே, என் பாவங்களை மன்னியும் குற்றங்களை மன்னியும் என்று அறிக்கையிட்டதினாலே அவர் இன்று உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக யோபேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோபேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆசாரியர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள், ஊழியர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள். காரணம், ஆலய ஆராதனை நிறுத்தப்பட்டது, அதனால துக்கம். இரண்டாவது, ஒன்று மரண செய்திகளினாலே வந்த துக்கம். இரண்டாவது, ஆலய ஆராதனைகள் நிறுத்தப்பட்டு கிடக்கிறது, ஆகையினாலே துக்கம். இன்றைக்கு மாத்திரமல்ல, அன்றைய காலத்திட்டத்திலும் ஆலய ஆராதனை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால எல்லா ஊழியக்காரரும் துக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. நன்றாக தெரியும், 6 நாள் வேலை செய்து 7வது நாள் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிற நாள், ஆண்டவரை ஆராதிக்கிற நாள், ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளுகிற நாள், தேவ சமூகத்தில் இருந்து தேவனை துதிக்கிற அந்த ஒரு நாளிலே இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஊழியர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள். இது அன்றைக்கு நடந்த சம்பவம். அங்கு ஏன் ஆலயம் அடைக்கப்பட்டது, போஜன பலி நின்று போனது, தகன பலிகள் நின்று போனது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் பெருகினபடியினால் அவர்கள் தங்கள் தேவனாகிய யெகோவாவை மறந்து போனார்கள், ஆண்டவரை மறந்து போனார்கள், கிறிஸ்துவை மறந்து போனார்கள். யோவேல் என்பதற்கு யெகோவாவே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஜனங்களோ மறந்து போன ஒரு அனுபவம். ஆலயத்துக்கு சென்று அவருக்கு செலுத்த வேண்டிய பலி அவர்கள் செலுத்தவே இல்லை. செலுத்த முடியாத ஒரு நிலையும் அங்கே உண்டானது. காரணம் என்ன தெரியுமா? பாவம் பெருகினதினாலே தேவன் அங்கே வெட்டுக்கிளிகளை அனுப்பினாராம். வெட்டுக்கிளிகள் இறங்க ஆரம்பித்தது. இவைகள் பெருந்திரளாக பறந்து செல்லக்கூடிய தன்மை. இவைகள் எல்லா பயிர்களையும் ஒரே நேரத்தில் அழித்துவிடும். எல்லா வாட்கோதுமைகளை, பயிர்களை எல்லாவற்றையும் அழிக்கத்தக்க திறன் வாய்ந்ததாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா விவசாயத்தையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? விவசாயத்தையும் கால்நடைகளையும் அதிகமாய் நம்பி இருந்தார்களா. ஆகையினாலே ஆண்டவர் வெட்டுக்கிளிகளை அனுப்பி விவசாயத்தை அங்கே அழிந்தது. கால்நடைகள், விவசாயங்கள் இல்லாதனாலே, புல் பூண்டு இல்லாததினாலே எல்லாம் பசியும் பட்டினியுமாய் கிடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதை பார்த்தபோது முதலாவது ஊழியர்கள் துக்கிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, தேசத்தில் விதமான ஒரு பஞ்சம் வந்திருக்கிறதே, ஒரு அழிவு வந்திருக்கிறது என்று சொல்லி ஊழியர்கள் அங்கே துக்கத்தோடு காணப்பட்டார்கள். இந்த வெட்டுக்கிளிகள் ஆயிரக்கணக்காகவே மடியுமா, ஒரே நேரத்தில் நிறைய சாகுமா. சாகும் போது அந்த மடியும் நேரத்திலே அதினின்று வெளிவரக்கூடிய கிருமிகள் வெளிவருமா. ஒரே நேரத்தில் தேவன் அதற்கு சாவை கொடுக்கிறார். அந்த நேரத்தில் அநேக கிருமிகள் வந்து ஏற்கனவே பட்டினியா இருக்கக்கூடிய நலிந்த மிருகங்களையும் ஜனங்களையும் கொடிய நோய்களுக்குள்ளாக மாற்றி விடுமா. அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கிறது. இந்த காட்சியை ஊழியர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. பார்த்த உடனே, ஐயோ ஆண்டவரே, இத நிமித்தம் அவர்கள் உள்ள மிகுந்த வேதனையினாலே நிரம்பி அவர்கள் துக்கத்தோடு காணப்பட்டார்கள். இந்த நோயின் தாக்கத்தை பார்க்கும் பொழுது எல்லா ஊழியர்களும் துக்கத்தோடு காணப்பட்டார்களா. கிபி 1881 சீப்புரு தீவில் வெட்டுக்கிளிகளை அழிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த வெட்டுக்கிளிகள் மிகவும் ஆபத்தானவைகள், குதிரைகளின் வேகத்திறன் கொண்டதா இருந்ததா.
1889 ஆண்டிலே சிவந்த சமுத்திரத்திலே 12 கோடி வெட்டுக்கிளிகள் அந்த செங்கடலை கடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வெட்டுக்கிளியுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றால், ஒரு மேலே இருக்கக்கூடிய சூரியனையே மறைக்கிற அளவுக்கு வெட்டுக்கிளிகள் போய் அப்படியே பறக்குமா. என்ன ஆச்சரியமான காரியம்! இது வரலாற்று காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. அத்தனை அப்படியே சூரியனை மறைக்கிற அளவுக்கு அதற்கு குதிரை வேக திறன் இருக்கிறது என்று அங்கே வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் ஆசாரிகள் துக்கிக்க ஆரம்பித்தார்கள். இந்த நிலையை கண்ட ஆசாரிகள் துக்கிக்கிறார். ஐயோ, என் தேசத்திலே பஞ்சம், என் தேசத்திலே வியாதி, என் தேசம் முழுவதும் இப்படிப்பட்ட பாவத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஊழியர்கள் துக்கத்தோடு கூட இருந்தார்களா. ஆலயமும் திறக்கப்படல, பலியும் செலுத்தப்படல. இன்னைக்கு பாருங்க, அதே நிலைதான் இன்னைக்கு நம்முடைய தேசத்திலே பார்க்க முடியும். ஆலயம் திறக்க முடியலையே, எங்கு பார்த்தாலும் பசி இருக்கிறது, பஞ்சமும் இருக்கிறது, நோயின் தாக்கம் இருக்கிறது, பயங்கரமான அழிவுகளுக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இது நிமித்தம் இன்னைக்கு எல்லா ஆலயங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழியர் கூட சந்தோஷமா இல்லை, மகிழ்ச்சியா இல்லை. காரணம், தேவனுடைய ஆலயத்திலே ஆலய பணி இல்லையே. குழந்தைகளுடைய பாடல் சத்தம் கேட்கப்படல, வாலிபனுடைய சத்தம் கேட்கப்படல, பெற்றோருடைய சத்தம் கேட்கப்படல, ஆராதனைக்குரிய மறைவுகள் இல்லை. வேத பாடம் நின்று போனது, ஹோம் செல்கள் நின்று போனது, உபவாச கூடுகள் நின்று போனது, ஆண்டவருடைய ஆலயத்திலே நடைபெறக்கூடிய அத்தனை பலிகளும் நின்று போனதே. நினைத்த துக்கத்தோடு கூட இருக்கிற ஒரு நிலை. இந்த துக்கம் மாறுவதற்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? தேசத்தின் மாறுவதற்கு யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அங்கே 12 முதல் 14 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறோம். உபவாச ஜெபங்களை தேவனை நோக்கி ஏறெடுங்கள், இருதயங்களை கழிக்கத்தக்கதாக உங்கள் விண்ணப்பங்கள் மாறட்டும், முழு தைரியத்தோடு அவரிடத்தில் திரும்புங்கள். இப்படி ஒவ்வொரு விசுவாசியும் செயல்பட்டால் இயேசு கிறிஸ்து இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறபடியினால் தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுவார். பட்டு எல்லா துக்கங்களையும் ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 14, 18, 21 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை, அவசரம் பாருங்க, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு, அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு திரும்பவும் போஜன பலிகள், அப்படி என்றால் திரும்பவும் தேவனுடைய ஆலயத்தை திறப்பதற்கு, திரும்பவும் ஆலய பலி செலுத்துவதற்கு, திரும்பவும் வாச கூடுகை கொடுவதற்கு, திரும்பவும் மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கான வாசலை ஆண்டவரே நிச்சயம் திறந்து கொடுப்பார். எப்பொழுது திறந்து கொடுப்பார் என்று சொன்னால், உங்கள் முழங்கால் முழங்கப்படணும். ஆண்டுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு கண்ணீரோடு நாம் செபிக்கும் பொழுது தேசத்தின் திறப்பில் வாசலை நின்று தேசத்தை சேம கொடுக்கும்படி, தேசத்திலே ஆசீர்வாதத்தை உண்டாயிருக்காய். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உங்கள் முழங்காக தேவ சமூகத்துக்குள்ள முழங்கப்படட்டும். திறப்பின் வாசலை நிற்கிற பிள்ளைகளாக மாறுவோம் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஜெபத்தை கேட்டு ஒருவேளை மனஸ்தாபப்பட்டு அவர் நிச்சயமாய் ஆண்டவர் திரும்பவும் ஆலயத்தை திறந்து துக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து ஊழியருடைய துக்கங்களை அவர் மாற்றுவார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள். யோபுவினுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று இந்த வசனம் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். 3 காரியத்தினாலே ஒரு மனிதனுக்கு துக்கம் வருகிறது. ஒன்று, மரணத்தினுடைய செய்திகள் ஒருவனுக்கு துக்கத்தை கொடுக்கும். இரண்டாவது, ஆலயம் அடைக்கப்பட்டதினாலே துக்கத்தினாலே நிரப்பப்பட முடியும். மூன்றாவது, தொழில்
நஷ்டத்தினால் வரும் துக்கம். மூன்றாவது துக்கம் என்ன? தொழில் நஷ்டம். இங்க பாருங்க, யோபுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அவருடைய துக்கம் மகா கொடிய துக்கம். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவனுக்கு தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன், கிழக்குத்தி புத்திரன் எல்லாரிலும் பெரியவனாய் காணப்பட்டான். செல்வ சீமானாய் இருந்தவன், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே 7:3 என்று சொன்னாலே ஒரு பரிபூரணம். 10 என்றால் பரிபூரணம். சோ ஆண்டவரிடத்திலே பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றவன் அவன். எல்லாம் நிரம்பி இருக்குது. வீட்டுல எதுவுமே இல்லைங்கிற வார்த்தையே இல்லை. அவ்வளவு சொத்துக்கள், அவ்வளவு ஆசீர்வாதங்கள், அவ்வளவு ஐஸ்வர்யங்கள் நிரம்பி இருக்கிறான். அவ்வளவு நிரம்பிய ஒரு மனுஷன். வேதத்திலே 3 முக்கியமான புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். எசேக்கியேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் 3 விசேஷமான புருஷர்கள். ஒன்று, முதலாவது நோவா, தானியேல், யோபு. இந்த 3 பேரும் பாருங்க, ஆண்டவரத்தில் ஒரு நல்ல கிரேட் வாங்கி இருக்கிறாங்க. சோ ஆண்டவரத்தில் நல்ல கிரேடு வாங்கினவே ஒரு மதிப்பு தன்மை வாய்ந்தவர் தான் இந்த யோபுவும். பெரிய ஆஸ்தி உடையவன். எதை சொல்லுகிறது? யோபு 31:25 அவன் ஆஸ்தி பெருகி இருந்தது என்று சொல்லப்பட்டு ஆஸ்தி உடையவனாய் காணப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரே நாளிலே அவன் தொழில் எல்லாம் ஒரே நாளே நஷ்டம், பொருள் எல்லாம் நஷ்டம். அவனுக்கு இருந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே நஷ்டமாய் போச்சு. எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில் மகா கொடிய துக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 6:3 சொல்கிறது, என் துக்கம் சொல்லவே முடியாது. அப்ப சொல்ல முடியாத அளவுக்கு பொருள் நஷ்டம். ஒரு தொழில் அழிஞ்சாலும் இன்னொரு தொழில் இருக்கு. இதை வைத்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று எடுக்க முடியும். ஆனால் இவன் வைத்திருந்த அத்தனை தொழில்களும் எல்லாமே ஒரே நேரத்தில் நஷ்டமாகிவிட்டது. ஆகையினால் அவன் வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு துக்கம் வந்து விட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த பக்கமும் தொழில் செய்ய முடியாதபடிக்கு அடைக்கப்பட்ட நிலை. அன்றாட தொழில் இல்லாமல் போயிடுச்சு. மாதம் வரக்கூடிய தொழிலும் வருமானம் இல்லாம போயிடுச்சு. வாரம் வரக்கூடிய எல்லாவற்றிலையும் நஷ்டம், ஒன்றும் வரவு இல்லை, அடைக்கப்பட்ட ஒரு நிலை. யோபை போல் ஒரு பயங்கரமான ஒரு துக்கத்தோடு இருக்கலாம், சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமா இந்த துக்கத்தை, எவ்விதமாய் யோபுடைய துக்கத்தை ஆண்டவர் இரட்டிப்பான இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை திருப்பி ஆசீர்வதித்ததோடு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம், இரவு பகல் 7 நாள் ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசவில்லை. யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்போம். யோபு 2:13. இன்னைக்கு உள்ள நிலையில இந்த COVID-19 பீரியட்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ஒருத்தரும் பேச மாட்டான். பாருங்க, யோபு கூட பார்க்குறாங்க, ராத்திரியும் பகலும் ஒருத்தரும் ஒரு வார்த்தை கூட பேசல. 7 நாள் பேசவே இல்லை. ஏனென்றால் பேசிட்டு அவரோட ஃபோன் வழியாக கொரோனா வந்துருவோன்னு ஒரு பயம். அதே நிலையில தான் யோபுக்கு பாருங்க, நஷ்டம், பொருள் நஷ்டம் அடைஞ்ச உடனே, தொழில் நஷ்டம் வந்த உடனே இவன் ஒதுக்கப்பட்டவன் மாதிரி இருக்கிறான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தொழில் நஷ்டம் ஏற்பட்டனா மற்ற யாராவது உங்கள்கிட்ட ஃபோன் கூட பேச மாட்டாங்க. பேசிட்டா உங்கள்கிட்ட உதவி கேட்டுருவாங்கல்ல, அவங்ககிட்ட நம்ம உதவி கேட்டுருவாங்கன்னு சொல்லி பேசக்கூட ஒரு சூழ்நிலை இருக்கும். பேசல, ஒருத்தர் கூட பேசலை. ஒரு குவாரண்டைன் போல என்ன செய்கிறது, யாருமே பேச முடியாத நிலை. 2வது யோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம்
26வது வசனம். யோபு, எனக்கு சுகமில்லை, இளைப்பாறுதலும் இல்லை. அப்ப ரெண்டாவது சொல்றாங்க, எனக்கு சுகம் இல்லை. சுகம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? காய்ச்சலா இருக்குது, ஃபீவர் வந்துருச்சா, ஃபீவரா இருக்குது. இளைப்பாறுதல் இல்லை, அமைதி. வாழ்க்கையில முந்தியெல்லாம் காய்ச்சல் வந்தா எதை குறிச்சும் பயப்படவே மாட்டோம். காய்ச்சல் தானே வந்துருச்சு, ஒரு 2 பேராசிட்டமால போட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தவங்க இருக்கும். இல்லைன்னு என்ன செய்வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சுகம் இல்லை, சுகம் இல்லைன்னு அர்த்தம் ஃபீவர் வந்துருச்சுன்னா உடனே அதோடு கூட என்ன வருது? ஆத்மாவில் இளைப்பாறு, படபடப்பு வருது. இளைப்பாறுதல் இல்லை, என்னாச்சு? ஒருவேளை இது அந்த ஃபீவரா, இல்லை இந்த ஃபீவரா, அதுதான் வந்துருச்சோ, COVID-19 ஃபீவர் தான் வந்துருச்சு நமக்கு என்று சொல்லி ஒரு பயம். அது நிமித்தம் என்ன கிடையாது? அமைதல் இல்லை. அவரும் அந்த டயத்தில் அதே மாதிரியே இருந்திருக்கிறார் பாருங்க. அமைதியிலேயே இல்லாம கொஞ்சம் கூட அதை ரொம்ப ஒரு அமைந்து மனசுல அமைதியே இல்லை, இளைப்பாறுதலே இல்லை. சொல்றாங்க, எனக்கு சுகம் இல்லைங்கிறார். சுகம் அர்த்தம் அவருக்கு என்ன வந்திருக்குது? ஃபீவர் வந்திருக்குது. அவரும் ஃபீவர் எடுத்திருக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் பேசாத நிலையில் இருந்திருக்கிறாரு. 2வது இருக்கிற சுகம் இல்லாதனால. 3வது பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம். நல்ல கவனிங்க, என் மாம்சம் பூச்சிகளினால் இருக்கிறார். இன்னைக்கு அனைவரும் பாருங்க, அதே பூச்சி தான். என்ன பூச்சி? அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமி பூச்சி. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சரீரத்துக்குள்ள இறங்கி அவங்களை என்ன செய்கிறது? பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறது. அது அடைபற்றின புழுதியினால் மூடப்பட்டிருக்கிற தோல் வெடித்து அருவருப்பாய் பார்க்கும்போதே சரீரத்தில் அப்படியே அவங்க முகங்கள்லாம் ரொம்ப வேதனையான முகமா, துக்க முகமா, அவங்க சோர்வடைந்தவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடியும். என்னது? பூச்சிகளினால். இப்போ இவரும் அந்த பூச்சி தாக்கத்தினால இருந்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு அதே பூச்சி தாக்கம் தான். கண்ணுக்கு இவராக கண்ணுக்கு தெரிஞ்ச பூச்சியும் இது கண்ணுக்கு தெரியாத பூச்சியும். எனக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சி அந்த கிருமியினாலே சிக்கி இருக்கக்கூடிய ஒரு பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலை. ஒருத்தரும் பேசலை. 2வது என்னது? ஃபீவர் வந்திருக்கு. 3வது இந்த கிருமி தாக்கம் இருக்குது. 4வது பாருங்க, யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வசனங்களை நீங்க உட்கார்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், என் சகோதரன் என்னை விட்டு தூரப்படுத்தினார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சாதாரண அடிபட்டு கிடந்தா கூட வந்து பார்க்க வருவாங்க. ஆனா இந்த தாக்கம் வந்துருச்சுன்னா ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, தூரமா தான் வருவாங்க. தூரப்படுத்தினார். அப்ப யோபுடைய வாழ்க்கையில அவங்க கூட பிறந்த சகோதரி யாருமே கிட்டத்துல வராம தூரமா தான் நின்று கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, எனக்கு அறிமுகமானவர்கள் அந்நியரானார்கள். அறிமுகமானவர்கள் நல்லா தெரிஞ்சவங்க கூட தள்ளி தள்ளிப்பாங்க. யோபுடைய வாழ்க்கையை பாருங்க, அதே நிலைதான். இந்த பொருள் நஷ்டம், தொழில் நஷ்டம் வந்துருச்சுன்னா இப்படித்தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. இந்த வியாதி வந்துருச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணதான் செய்வாங்க. வந்து ஜனங்கள் விலகினார்கள். என் வீட்டு ஜனம், வேலைக்காரி, வேலைக்காரன் உத்தரவு கொடுக்கவில்லை, கெஞ்ச வேண்டிய நிலை என்று சொல்லுவாங்க. அதாவது யாருமே அவர்கிட்ட வரல. வாழ்க்கையில தொழில் நஷ்டம் வந்துருச்சுன்னா, தொழில நஷ்டம் வந்துருச்சுன்னா ஒருத்தருக்கிட்ட வரமாட்டான். சகோதரன் வரமாட்டான், அது தெரிஞ்சவன் வரமாட்டான், குடும்ப உறவுகள் வரமாட்டான், வேலைக்கார யாரும் வரமாட்டாங்க. யோபுவுக்கு தொழில் நஷ்டத்தினாலே அனைவரும் தூரமானார்கள். அதே போல இதே வியாதி வந்தாலும் என்ன செய்வாங்க? தூரமா தான் இருப்பாங்க, ஒழிய உதவி செய்ய யாரும் வரவே இல்லை. இந்த யோபுவுக்கு அதே சூழ்நிலை வந்திருந்ததை நாம் பார்க்க முடியும். 5வதாக யோபு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? நல்ல கவனிங்க, இதுல ஒரு ஆச்சரியமான அற்புதமான காரியத்தை பார்க்க முடியும். அவர் சொல்றாரு, எனக்கு மாறுதல் எப்போதும் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். மனுஷன் செத்த பின் பிழைப்பானா? பொருள் நஷ்டம் வந்துட்டாலே, தொழில நஷ்டம் வந்தாலே அவங்க உள்ளத்தில் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? உடனே இனி எதுக்கு, பேசாம செத்தே போயிடலாம் என்றுதான் நினைப்பாங்க.
அநேகர் அப்படித்தான். தொழில் நஷ்டம் இருந்தால் அநேகர் என்ன செய்யறாங்க, பேசாமல் சேர்த்து போயிடுவோம், அவ்வளோதான். அந்த கடனை யாரையும் அடைக்க முடியாது, குடும்பத்தோடு மரித்து போகிற பரிதபிக்கப்பட்ட நிலை உண்டு. அநேகர் நம்ம பேப்பரில் பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம், தொழில் நஷ்டத்தினால் அவர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள், அது ஒரு குறிக்கப்பட்ட நாள். அந்த அளவுக்கு, ஏன்னா இந்த நாளுக்குள்ள நீங்கள் பணத்தை திருப்பி தரணும். தொழில் நஷ்டம் இருந்தால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, பணத்தை செலுத்த வேண்டிய கடன்காரர் அழுத்துவாங்க. அப்போ குறிக்கப்பட்ட நாள், அந்த நாளுக்குள்ள எல்லாம் அடைக்க முடியல, என்ன செய்வது என்று சொல்லி கதறுகிற ஒரு நிலை யோபுவுக்கு இருந்தது, வேதனையின் நிலை இருந்தது. இதில் இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, எந்த அதிகாரம் 14, யோபு 14:14, நான் செத்தபின் பிழைப்பானா. இந்த COVID-19 தாக்கம் வந்துருச்சுனாவே 14 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கணும், 14 நாள் வீட்டில் இருக்கணும். விளங்குதா? 14 நாள் ஆஸ்பத்திரியில் உட்கார வச்சுருவாங்க. 14 days குவாரண்டைன், குறிக்கப்பட்ட நாள். யோபு குறிக்கப்பட்ட நாள் 14 days உள்ள உட்காருங்க. 14 நாள் இருந்தால் போது திரும்ப அனுப்பிச்சு விட்ருவாங்க. வீட்டிலேயே ஒரு குவாரண்டைன், என்னது, குறிக்கப்பட்ட நாள். அதை தான் அவர் சொல்றாரு, குறிக்கப்பட்ட நாள். அங்கே ஒரு 14, இங்கே ஒரு 14, 28 நாள் ஒழுங்காக உருப்படியாக இருந்தால் தான், அப்படியே அமைதியாக இருந்தால் தான், ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் என்ன செய்யும், இதிலிருந்து விடுதலை பெற முடியும் சொல்லுவாங்க இல்லையா? நான் சொல்லுவேன். அதே போல் 14 குறிக்கப்பட்ட நாளில் தொழில் நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னா, இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறவனா காணப்பட்டால் ஆண்டவர் இந்த சிறை இருப்பை உங்களுக்கு மாற்றுவார். அல்லேலூயா. 6வதாக யோபு 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. யோபு 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீர் என்னை தூக்கி காற்றிலே பறக்க விட்டு, பயத்தினால், பாருங்க, பயத்தினாவி பிடிச்சிருக்கு. காற்றிலே பறக்க விட்டு, காற்றில வந்த நோய் தான் உள்ள வந்து பயத்தை உருவாக்குது. அது போலதான் இந்த ஒரு பயம். இவர் தொழில் நஷ்டத்துல வந்ததுனால பயம், எல்லாம் அழிந்து இல்லாததுனால ஒரு பயம். ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன்? நான் 2 காரியத்தை உங்களுக்கு இணைத்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஒன்று, COVID-19 தாக்கத்தில் இருந்த சிம்டம்ஸையும் சொல்றேன். தொழில் நஷ்டத்தினால் வருகிற சிம்டம்ஸ் 2 ஒரே மாதிரியே இருக்குது. 2 ஒரே மாதிரி. ஒரு மனுஷன் எவ்விதமா இந்த பயங்கரமான நோயின் தாக்கத்தில் இருக்கும்போது அவன் நிலை எப்படி இருக்குமோ, அதே நிலைக்கு சமமாக ஒருவன் பண நஷ்டம், பொருள் நஷ்டம், தொழில் நஷ்டம் அடையும் போது அவர்களுடைய நிலையும் அப்படியே இருக்கும் என்பதை குறித்து ஏதும் தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். காற்றினால் பறக்க விடுகிற ஒரு அனுபவம், நோயின் தாக்கம். அதே போல பயம், அதே போலதான் பயச்சினாவே, ஐயோ எல்லாம் போச்சு, பொருள் போச்சு, நான் எப்படி இதை திரும்ப சம்பாதிக்க போறேன் என்று கதறுகிற ஒரு அனுபவம். எல்லாம் எரிந்து போகிற ஒரு காரியம், அழிந்து போடுது என்று சொன்னால் கதறுகிற ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். 7வதாக யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனம். நல்ல கவனிங்க. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பொருள் நஷ்டத்தில் இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, தொழில் நஷ்டத்தில் இருக்கிற எனக்கு அருமையான சகோதரியே, இந்த COVID-19 தாக்கத்துல இருக்கிற எளிமையான சகோதரியே, இந்த 2ஐயும் இணைத்து சொல்லுகிறேன். தேவனுடைய ஆவியானவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அவர் உண்டாக்கி இருக்கிறார். அவர் சொல்றாரு, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இன்னைக்கு பயங்கரமான மூச்சு திணறல் ஏற்படும் பொழுது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்க தேடுகிற காரியம் இந்த O2 சிலிண்டர் தான். ஆக்சிஜன், இந்த O2 சிலிண்டரை மூலமாகத்தான் ஆக்சிஜன் பெற்று ஒவ்வொரு COVID-19 பேஷண்ட்டும் உயிரை தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவுக்குமே மூச்சு திணறல் ஏற்படுகிற சூழ்நிலை வந்துருச்சு. அவர் சொல்றாரு, என்னுடைய சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டது. மனைவி பார்க்கிறான் அந்த காரியம். இப்பொழுது நான் அதை வாசிக்கும் போது நான் அதை அறிய முடிகிறது. யோபு
17 வசனத்திலே என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படின்னா அவருடைய அந்த பிரீத்திங் ட்ரபிள் அவருக்கும் வந்திருக்குது. அதனாலதான் அந்த அம்மா சொல்லியிருக்குது, பேசாம என்ன செய்யுங்க, ஜீவனை விடுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு ஓட்டு இல்லை. ஆனா அன்றைக்கு யார் இருந்தார்னா அவர் சொல்றாரு, என் மனைவிக்கு என் சுவாசம் வேறுபட்டது, ஆனால் யோபு 33:4 ஆனால் அவர் சொல்றாரு, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் ஊட்டியது. ஆமென். ஆண்டவருடைய சுவாசம். நான் சொல்வேன், ஆண்டவருடைய நாசியில் இருந்து அவருடைய சுவாசம் வந்து இதோ அவனுடைய நாசிக்குள்ளே அவருடைய சுவாசம் திரும்பவும் அவனுக்கு கொடுத்து அவனை திரும்பவும் உயிரூட்டி திரும்பவும் எழ வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சுவாசத்தை பெறுகிறான். ஆண்டவரிடத்திலிருந்து சுவாசத்தை பெற்ற உடனே இது கர்த்தர் அவன் முகத்தை பார்க்கிறார். அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆண்டவர் தான் சிறையிருப்பை மாற்ற முடியும். ஆண்டவரிடத்தை போராடுறான், நம்பிக்கையா இருக்கிறான். கர்த்தரே, நீ எனக்கு இதை செய்ய வேண்டும், எனக்கு நீங்க தான் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே போராடுகிறான். ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்திருந்தான். என்னை கொண்டு போட்டால் உண்மை நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி இயேசுவின் மேலே நம்பிக்கையா இருந்தபடியினாலே அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி கர்த்தர் அவனை சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை, இரண்டத்தனையான பலனை கர்த்தருக்கு திரும்ப கொடுத்தார். தேவ பிள்ளையே, ஒரு தொழில நஷ்டம் வந்திருக்கலாம், பயப்படாத. ஆண்டவர் இயேசுவிடத்திலே, ஆண்டவரே எப்பா எனக்கு இந்த தொழில நஷ்டம் வந்திருக்கிறதப்பா, இதன் நிமித்தம் நான் துக்கத்தோடு கூட இருக்கிறேன் என்று நீங்கள் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் உங்கள் முகத்தை பார்ப்பார். மனுஷன் உங்க முகத்தை பார்க்கலாம் கவலை இல்லை, ஆனா ஆண்டவர் முகத்தை பார்ப்பார். யாருடைய முகத்தை பார்ப்பார் தெரியுமா? தேவ சமூகத்திலே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து தொழில் நஷ்டம் அடைந்தனால் இருந்த துக்கத்தை எவ்விதமா யோபுவினுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றி சந்தோஷத்தை கொடுத்தது போலவே ஆண்டவர் உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருப்பார். ஏன் அவனுக்கு தமது சுவாசத்தை கொடுத்தார் தெரியுமா? 3 காரியங்கள். ஒன்று, யோபு 42:2 சொல்கிறது, விசுவாச வார்த்தையை அவன் பேசினான். விசுவாச வார்த்தையை பேசுங்க. தொழில நஷ்டம் இனிமேல் நல்ல புரிந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ் வரவே கூடாது. விசுவாச வார்த்தை பேசுங்க. 42:8 விசுவாச பலியை செலுத்தினான். ஆண்டவருக்கு விசுவாச வார்த்தையை பேசு. கர்த்தர் எனக்கு இந்த தொழிலிருந்து நஷ்டத்திலிருந்து ஈடு கொடுத்து என்னை கண்டத்திலே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாச வார்த்தையை பேசு. இந்த வியாதியிலிருந்து நான் மரிக்க மாட்டேன், கர்த்தர் என்னை உயிரோடு திரும்பவும் என்னை எழுப்புவார் என்று விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. இரண்டாவது, விசுவாச பலியை செலுத்தினான். சர்வாங்க தகன பலியை அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் செலுத்தினான். மூன்றாவது, விசுவாசமாய் வேண்டுதல் செய்தான். அதே 8 விசுவாச வேண்டுதல் செய்தான். விசுவாச வார்த்தையை பேசினான். இரண்டாவது, விசுவாச பலியை செலுத்தினான். மூன்றாவது, விசுவாசமாய் ஜெப வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அதை கேட்டார். இந்த 3 காரியங்களை நீங்க இப்போதே செய்ய ஆரம்பிச்சுட்டா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லவருடைய சுவாசம் உன் குடும்பத்துக்கு நேராய் வரும், உன் தொழிலுக்கு நேராய் வரும், உன் பிள்ளைகளுக்கு நேராய் வரும். எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து கடைசியா கடந்து போகும்போது யோவான் 20:22 அங்கே ஒரு காரியத்தை செய்துவிட்டு அவர் போவதை நாம் பார்க்க முடியும். யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவர்கள் மேல் தன்னுடைய நாசி சுவாசத்தை ஊதி இருக்கிறார். அதனுடைய வல்லமை தான் அவங்களை பலப்படுத்தியது. அவருடைய வல்லமை தான் ஊழியத்தை செய்யும்படியாக தூண்டியது. ஆரம்பத்தில் அவர்கள் மேல்விட்டு அருகில் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர்கள் மேல் தம்முடைய சுவாசத்தை ஊதி
ஒரு புதிய பலனை அவர்களுக்கு கொடுத்தது போல நான் சொல்வேன், இன்னைக்கு ஜெபிக்கிற உங்கள் மேலே, இன்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்ப இறங்க போகுது. இயேசு கிறிஸ்துவும் மேல் ஊத போகிறார். அவருடைய முன்னிலை பின்னலை மாறுவதற்கு அவருடைய சுவாசம் உங்களுக்கு உயிர் ஊட்ட போகிறது. யோபுவின் வாழ்க்கையில உயிர் ஊட்டத்தை திரும்ப பெற்றது போல இன்னைக்கு நஷ்டத்தில் இருக்கிற உங்கள் மேல, துக்கத்தில் இருக்கிற உங்கள் மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அளவில்லாத பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஊத போகிறார். நிச்சயம் ஊதுவார். உங்கள் வாழ்க்கை மாறுபடும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிடும். எந்த மனுஷனையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கடந்து வந்த துக்கத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் மறந்துடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வந்திருக்கிற நீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷக்கரபாலா பதரகரபா, ஷிகரபாலா பதரகரபா. ஆமென். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியது செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியது செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அன்பின் பிதாவே, இந்த வேளையில் கூட கர்த்தாவே இப்படி சமூகத்திலே தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, மரணத்தினுடைய செய்திகளினாலே, துர்ச்செய்திகளினாலே துக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, இந்த வேளையிலே நீதிமான் துர்ச்செய்தி கேட்டு பயப்படான் என்று சொன்னது போல அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து சந்தோஷமாய் மாற்றி பிள்ளைகளை அனுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆலயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டவரே ராஜா, துக்கத்தோடு கூட இருக்கக்கூடிய ஊழியர்களும் உண்டு. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்தின் ஆண்டவரே
அப்பா திறப்பின் வாயில நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறி அதிசீக்கிரத்திலே கர்த்தாவே ஆலயங்கள் திறக்கப்படும். அது நிமித்தம் சந்தோஷத்தை கொடுக்க, சந்தோஷத்தை பெற நீ உதவி செய்யும். அநேக பிள்ளைகள் தொழில் நஷ்டத்தினால் துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இன்றிலிருந்து அந்த துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான நன்மைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்துமைக்க நன்றி. எங்களை தாழ்த்தி ஜெபத்திலே கண்களை மூடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். கர்த்தர் மறுபேற்றமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த செலவாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அந்யோன்யம் வழி நடத்துதலும் என்னென்ன சதா காலங்களில் நம்மளோடு கூட தங்கி தாவிருப்பதாக. ஆமென், ஆமென்.